ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 6ஆம் வகுப்பு கணிதம் 3ஆம் பருவம் 3வது பாடம் பார்த்திங்கன்னா சுற்றளவு மற்றும் பரப்பளவு பயிற்சி 3.2ல் பல வகை திறனறி பயிற்சி கணக்கில் ஃபஸ்ட் கொஷினுக்கும் 2வது கொஷினுக்கு இதில் ஆன்சர் பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். ஒரு துண்டு கம்பியின் நீளம் 36 சென்டிமீட்டர். அக்கம்பியின் கீழ்காணும் வடிவங்களை உருவாக்கினால் ஒவ்வொரு பக்கத்தின் நீளம் என்னவாக இருக்கும்னு கேட்டுக்கிறாங்க. கம்பியின் நீளம் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கத்தோட நீளம் என்னவா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு சதுரம், இன்னொன்று ஒரு சமபக்க முக்கோணம்னு கேட்டுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம சதுரத்துக்கு ஆன்சர் எழுதலாம். கொஷினில் என்ன கொடுத்துக்கிறாங்க, இது கம்பியின் நீளம். அப்போது கம்பியின் நீளம் இஸ் ஈக்குவல் டு 36 சென்டிமீட்டர். ஒரு பக்கத்தோடு நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா சுற்றளவு ஃபார்முலா எழுதணும். சதுரத்தின் சுற்றளவு ஃபார்முலா சதுரம்னு சொல்லிட்டாங்கள்ல, அதனால் அதனை சதுரமாக மாற்றினால் சதுரத்தின் சுற்றளவு இது அப்போ நம்ம சதுரத்தின் சுற்றளவாக எடுத்துக்கலாம். அப்போ எவ்வளோ, 36 சென்டிமீட்டர். அப்போது இதுக்கு ஃபார்முலா, சதுரத்தின் சுற்றளவு ஃபார்முலா என்ன, 4s. இது இஸ் ஈக்குவல் டு 36 சென்டிமீட்டர். பாருங்க, இது 4 பெருக்கல்ல இருக்குது. இந்த சைடு எடுத்துன்னு வந்தீங்கன்னா வகுத்தலாக மாறிடும். அப்போது இது எஸ் அப்படியே இருக்கும். அப்போது 36/4 சென்டிமீட்டர்லேயே வரும். பாருங்க, ஒரு நாள் 4, இது பார்த்திங்கன்னா 9 நாள் 36. அப்போது எஸ் இஸ் ஈக்குவல் டு 9 சென்டிமீட்டர். அப்போது சதுரத்தின் ஒரு பக்கத்தோட இது பார்த்திங்கன்னா நீளம் பார்த்திங்கன்னா 9 சென்டிமீட்டர். அப்போது தேர்ஃபோர் கம்பியை சதுரமாக மாற்றினால் அதன் பக்கம் 9 சென்டிமீட்டர். ஒரு பக்கத்தோட அளவு 9 சென்டிமீட்டர். அதுதானே கொஷினில் கேட்டேன், பக்கத்தின் நீளம் கேட்டுக்கிறாங்க, அதனால 9 சென்டிமீட்டர். அதுக்கப்புறம் இதிலே நீங்கள் 2வது கொஷின் பார்த்தீங்கன்னா, ஒரு சமபக்க முக்கோணம். சமபக்க முக்கோணம்னா 3 பக்கமுமே சமமாக இருக்கும். அப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா சமபக்க முக்கோணமாக மாற்றினால் முக்கோணத்தின் சுற்றளவு இஸ் ஈக்குவல் டு 36 சென்டிமீட்டர். அப்போது சமபக்க முக்கோணம்னாலே 3 பக்கமுமே சமமாக இருக்கும். அப்போ முக்கோணத்தின் சுற்றளவு பார்த்திங்கன்னா A கூட்டல் B கூட்டல் Cன்னு வரும். அப்போ 3 பக்கமே சமம்னால அப்போது நம்ம என்ன முக்கோணத்தின் சுற்றளவு என்ன எடுத்துக்கலாம்னா A கூட்டல் A இஸ் ஈக்குவல் டு 36 சென்டிமீட்டர். அப்போது 3A கூட்டினீங்கன்னா எவ்வளோ, 3A இஸ் ஈக்குவல் டு 36 சென்டிமீட்டர். அப்போது 3 இங்கே பெருக்கல்ல இருக்குது, இந்த சைடு வந்துச்சுன்னா வகுத்தலாக மாறிடும். அப்போது A இஸ் ஈக்குவல் டு 36/3 சென்டிமீட்டர். அப்போ 3ஆம் வாய்ப்பாடில் அடிச்சிங்கன்னா 1 3 3, இது 1 3 3, 2 3 6, அப்போ 12. அப்போது A இஸ் ஈக்குவல் டு 12 சென்டிமீட்டர். அப்போது தேர்ஃபோர் சமபக்க முக்கோணத்தின் பக்கம் இஸ் ஈக்குவல் டு 12 சென்டிமீட்டர். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். இதில் ஃபஸ்ட்டில் இருந்தது 2வதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். இப்படி தான் கண்டுபிடிங்க. புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். அதுக்கப்புறம் பாருங்கள், 2வது கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, 40 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள ஒரு சமபக்க முக்கோணத்தில் ஒரு முனையிலிருந்து 6 சென்டிமீட்டர் பக்கமுள்ள ஒரு சமபக்க முக்கோணம் நீக்கப்படுகிறது எனில் மீதி உள்ள பகுதியின் சுற்றளவு காண்கிறேன். இது பாருங்கள், சமபக்க முக்கோணம். இது ஃபுல்லாக இது 3 பக்கமே 40 சென்டிமீட்டர்.
ஆனால் இதில் ஒரு 6 சென்டிமீட்டர் பக்கமுள்ள சமபக்க முக்கோணம் நீக்கப்படுகிறதுனா இது எடுத்துடுறாங்க. அப்போ இது 6 சென்டிமீட்டர், இதுவும் 6 சென்டிமீட்டர். ஏன்னா சமபக்க முக்கோணம்னு சொல்கிறாங்களே, இதுவும் 6 சென்டிமீட்டர். அப்போ பாருங்கள், இது மொத்தமாக சேர்த்து தான் 40. அப்போது 40ல் 6 போச்சுன்னா எவ்வளோ? 34 சென்டிமீட்டர். அப்போது இது பார்த்திங்கன்னா 34 சென்டிமீட்டர் இருக்கும் ரெண்டு பக்கமே. அப்போது இந்த மீதி இருக்குதுங்களா, இந்த முக்கோணத்துக்கு தான் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபஸ்ட்டுக்கு என்ன எழுதலான்னா, சம பக்க முக்கோணத்தின் பக்கம் ஒரு பக்கமே பார்த்திங்கன்னா 40 சென்டிமீட்டருன்னு சொல்லியிருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா அதிலிருந்து 6 சென்டிமீட்டர் நீளமுள்ள சமபக்க முக்கோணம் நீக்கப்பட்டால் அதை ஒட்டியுள்ள இரு பக்கங்களின் அளவு. அப்போது பார்த்திங்கன்னா 40ல் 6 கழிச்சிங்கன்னா, அப்போது இதுதானே 40 இருக்குது, அதில் 6 நீக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ 40ல் 6 போச்சுன்னா 34 சென்டிமீட்டர். அப்போ பாருங்கள், மீதமுள்ள பகுதியின் சுற்றளவு தானே கேட்டுக்கிறாங்க. அப்போது therefore மீதமுள்ள பகுதியின் சுற்றளவு இஸ் ஈக்குவல் டு வெளிப்பக்க அளவுகள். இது மேலே எடுத்துடுறோம். அப்போ பார்த்திங்கன்னா இது ஃபஸ்ட்டு இது எடுங்க, இது 40ங்களா, கூட்டல், அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா 34 கூட்டல், அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா இது 6 கூட்டல், மறுபடியும் இது பார்த்திங்கன்னா 34 எதில் இருக்குது? சென்டிமீட்டர். பாருங்கள், 40, இது 34 6 கூட்டிங்கன்னா 40ங்களா, அப்போ 40 80, 80ஓட 34 கூட்டிங்கன்னா 114 சென்டிமீட்டர். அப்போ என்ன எழுதலாம்? therefore மீதமுள்ள பகுதியின் சுற்றளவு இஸ் ஈக்குவல் டு 114 சென்டிமீட்டர்ஸ். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் ரெண்டாவதுக்கு ஆன்சர்.